பேச நினைக்கிற காரியம் இந்த புதிய வருடத்துல ஆண்டவரே நீங்க என்ன பேச போறீங்க என்று சொல்லி நாங்கள் காத்திருந்த போது எங்களுடைய சபைக்கும் அது மாத்திரமல்ல நம்ம எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். சகரியா 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். இந்நாட்களில், எந்த நாட்களில்? இந்த நாட்களில், இப்போ 2025 ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆண்டவர் எப்போதுமே அந்தந்த நேரத்துல அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். பல நேரங்கள்ல வாக்கு தத்தங்கள் நமக்கு தாமதமாயிருக்கலாம், நிறைய ஜெபத்திற்கு பதில் தாமதமாயிருக்கலாம், நிறைய காரியங்கள் நாம் காத்து கொண்டிருக்கலாம். 2024ல நிறைய விஷயங்கள் நடக்காம கூட போயிருந்திருக்கலாம். 2025ல அடியெடுத்து வைத்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்நாட்களிலே நான் அதை செய்ய போகிறேன். ஆண்டவர் செய்கிறதான நாட்கள், இந்த நாட்கள் வந்து விட்டது. அநேக தாமதமான காரியங்கள் நிறைவேறுகிற ஆண்டா இது ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. அநேக ஜெபத்திற்கான பதில் கிடைக்கிற ஆண்டா இதை மாற்றுவாராக. அநேக விஷயங்களில விடுதலை கிடைக்கிற ஆண்டா இதை மாற்றுவாராக. இந்நாட்களில அதை நீங்க கிளைம் பண்ணி வாங்கி கொள்ளலாம். ஆண்டவரே நீ சொன்னீர் அல்லவா, உம்முடைய வார்த்தை இந்நாட்களை அல்லவா ஆண்டவரை குறிக்கிறது, அதனால நாங்க அதை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யறதுக்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அங்க என்ன சொல்றாரு? இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நான் நினைத்தேன். அவர் பாருங்க, நமக்கு நன்மை செய்யறதுக்கு திரும்ப நினைக்கிறாராம். அது இங்கிலீஷ்ல அது என்ன போட்டிருக்குன்னா, டிட்டர்மைன் டு பிளஸ் ஜெருசலேம். ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார் ஆண்டவர். அவர் ஒரு முடிவு பண்ணிதான் இந்த காரியத்தை செய்யறாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி, உங்களுடைய காரியத்துல கர்த்தர் கிரியை செய்யும்படி தீர்மானம் எடுத்திருக்கிறார். அவர் முடிவு செய்திருக்கிறார். அவர் தீர்மானம் எடுத்தால் அதை தடுக்கிறவன் யார்? கர்த்தர் ஒரு முடிவு எடுத்தா அதுக்கு விரோதமா செயல்படுகிறவன் யார்? இந்த வருடம் கர்த்தர் தீர்மானித்தது உங்க வாழ்க்கையில நடந்தே ஆகும். இந்த வருடம் அவருடைய விருப்பங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறியே ஆகும். இந்த வருடம் கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் எந்தெந்த மாதிரி காரியங்களுக்காக காத்திருக்கிறீர்களோ அதற்கு விடுதலை கொடுக்கும்படி அவர் தீர்மானம் எடுத்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அங்க சொல்லியிருக்குது, நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேங்கள். பயமே தேவை கிடையாது. எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம். எதிர்காலத்தை குறிச்சு பயப்பட வேண்டாம். பிள்ளைகளை குறிச்சு பயப்பட வேண்டாம். சூழ்நிலைகளை குறிச்சு பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்நாட்களில் நமக்கு நன்மை உண்டாகும்படி, நன்மை செய்யும்படி நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டது தானே? ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் அடிமைகளாய் போன போது அவர்கள் திரும்ப தங்களுடைய சொந்த தேசத்திற்கு வந்தார்கள். வந்து போனா அந்த தேசம் பாழாய் கிடக்கிறது. மீண்டுமாய் ஆலயத்தை கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அப்பொழுது சமாரியர்களும் மற்ற அந்நிய தேசத்தார்கள்லாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தளர பண்ணினார்கள். அவங்க உற்சாகத்தை கெடுத்தார்கள். அவர்களுடைய வேலையை தடுத்தார்கள். அவங்களுக்கு மன சோர்வு உண்டானது. அநேகர் தளர்ந்து போய்விட்டார்கள். அவங்க வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, அவர்களை திரும்ப அந்த வேலையை செய்ய வைக்கும்படியாக, அவர்களுடைய சோர்வுகளை மாற்றும்படியாக, அவர்களுடைய மன பாரத்தை நீக்கும்படியாக, அவர்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தும்படி கர்த்தருடைய தீர்க்க தரிசன சத்தமாய்
ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி, மல்கியா தீர்க்கதரிசி இவர்களை அனுப்புகிறார். எதற்கு தெரியுமா? அவருடைய வார்த்தை அவர்களுக்குள்ள போய், அவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் அவர்களுக்குள்ள போய் அவர்களை பலப்படுத்தும்படி ஆவியானவர் அந்த மனிதர்களை உபயோகப்படுத்தினார். அந்த வேத பகுதிகளை ஏன் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார்? தீர்க்க தரிசன வார்த்தை என்பது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டால் அது புறப்பட்டதுதான். அது எத்தனை நாட்களா இருந்தாலும், எத்தனை வருஷங்களா இருந்தாலும் அது அதனுடைய வேலையை செய்து கொண்டுதான் இருக்கும். அப்படியானால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துல எருசலேம் ஆகிய சபையாகிய நம்மை பார்த்து ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய், அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு வெளிப்பட்ட அதே வார்த்தை இன்றும், இன்றைக்கு காலையில் கூட, இன்றைக்கு கூட நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறதுனால அந்த வார்த்தைக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது அல்லவா? அந்த வார்த்தைக்குள் ஒரு நன்மை இருக்கிறது அல்லவா? அந்த வார்த்தைக்குள் ஒரு விடுதலை இருக்கிறது அல்லவா? அது அப்படியே நிறைவேற போகிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, அவருடைய மகிமை குறையவில்லை, அது இன்றும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. அன்றைக்கு அந்த தேவ பிள்ளைகளை தைரியப்படுத்தி ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணினது உண்மை என்றால், இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களிடத்துல கடந்து வரும்போது ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியம் செய்தே ஆகும். அந்த காரியத்துக்கு முடிவு உண்டாகும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிறார். நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசிச்சால் தேவ மகிமையை காண்பீர்கள். நமக்கு நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் நம்மை நினைக்கிறார். ஆண்டவர் நம்மை நினைத்தாலே போதும், அந்த விடுதலை தான். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 19, 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால், அன்னாள் குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப வேதனை, ரொம்ப பாரம். அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு வருஷமும் தேவாலயத்துக்கு வரும்போது அழுது கொண்டே இருப்பார்கள். ஆனா ஒரு நாள் அந்த 19வது வசனத்துல சொல்லுது, தேவன் அன்னாளை நினைத்தருளினார். அடுத்த வசனம் சொல்லுது, அவள் கர்ப்பம் தரித்தாள். கர்த்தர் நினைத்தால் கர்ப்பம் தரிக்கும். கர்த்தர் நினைத்தால் பதில் உண்டாகும். கர்த்தர் நினைத்தால் விடுதலை நடக்கும். அப்படியானால் இந்த வசனம் சொல்லுகிறது, இந்நாட்களிலே எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை உண்டாக திரும்ப நினைத்தேன். அவர் நினைத்தது உண்மை என்றால் உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தை உங்களுக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னை நீர் நினைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை நீர் நினைத்தருளினதற்காய் ஸ்தோத்திரம். என்னை திரும்ப நீர் நினைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் என்னை உயிர்ப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, அன்னாளை நினைத்தருளும் போது கர்ப்பம் திறக்கப்பட்டது போல, ஆசீர்வாதம் திறக்கப்பட்டது போல 2025 அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். அவர் நினைத்தால் தடைகள் விலகிதானாக வேண்டும். அவர் நினைத்தால் சத்துரு தடை செய்ய முடியாது, சத்துரு போராட முடியாது. இன்றைக்கு காலை வேளையில ஷமா அந்தரா ரியலா கபரபா உடலரா அந்தரபா சங்கரபலபா இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில எங்கெல்லாம் அடைக்கப்பட்டு அன்னாளை போல அழுது கொண்டிருக்கிற அனுபவங்கள், பாரத்தோடு இருக்கிற அனுபவங்கள், வேதனையோடு இருக்கிற அனுபவங்கள், பயங்கரமான மன உளைச்சலுக்குள்ள இருக்கிற எல்லா அனுபவங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உனக்காக திறந்த வாசலை ஆண்டவர் ஓபன் பண்ணுகிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் இன்றைக்கு உங்களுக்காக வாசலை திறக்க போகிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். ஆண்டவர் அன்னாளை நினைத்தருளினார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால், நோவா அவன் குடும்பமாய் பேழைக்குள் இருக்கிறார்கள். ஜலம் கொந்தளிக்கிறது.
அப்படியே 40 நாள் ராத்திரி பகல் ஜலம் கொந்தளித்து உலகத்தில் இருக்கிற பெரிய பர்வதங்கள் எல்லாம் மூழ்கி விட்டது. ஜனங்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். நோவாவும் குடும்பமும் மிருக ஜீவன்களும் உள்ளே இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார். அவர் நினைச்ச உடனே 40 நாளாய் பொங்கி 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 வந்து கொண்டிருந்த தண்ணீர், 40 நாளாய் மேலிருந்து ஊற்றி கொண்டிருந்த மழை நீர் நோவாவை நினைத்தருளும் போது ஸ்டாப் ஆகிவிட்டது. கொந்தளிப்பு நின்று விட்டது. கொந்தளிப்பு நின்று விட்டது. தண்ணீர் குறைய ஆரம்பித்தது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருடம் உங்களை அவர் நினைத்தருளினது உண்மை என்றால் நீங்க அதை விசுவாசிக்கிறது உண்மை. ஆண்டவரே, என்னை நீர் திரும்ப நினைக்கிறீர், என்னை நீர் திரும்ப கட்டுகிறீர், என்னை நீர் திரும்ப உயிர்ப்பிக்கிறீர், என்னை நீர் திரும்ப ஆசீர்வதிக்கிறீர், என்னை மீண்டுமா என்னை கரம் பிடிக்கிறீர் என்று யார் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த கொந்தளிப்புகள் இன்றோடு அதுக்கு முடிவு உண்டாக்க போகிறார். கொந்தளிப்புகள் அடங்குவதாக இயேசுவின் நாமத்துல. குடும்பங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், தரிசனத்துக்கு விரோதமாய் கொந்தளித்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல அதை தடுத்து நிறுத்தும்படி தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அநேக குடும்பங்களுக்குள்ள இருக்கிற கொந்தளிப்பை எல்லாம் ஆண்டவர் நிறுத்த போகிறார். அது குறைய போகிறது. ஸ்டெப் பை ஸ்டெப் அது குறைய போகிறது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். இந்த வார்த்தையை காதலை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை நினைக்கிறார். அதனால கொந்தளிப்பு அடங்கியே ஆகும். பிரச்சனை அடங்கியே ஆகும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது போல, நோவாவுக்கு கர்த்தர் நினைத்தருளது போல இன்றைக்கு உங்களையும் நினைக்கிறார். அவர் நினைத்தால் சகலவும் நின்று போகும். சகல போராட்டங்களும் நின்று போகும். கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போகிறார். எனக்கு அருமையானவர்களே, 2025 உங்களுடைய வாழ்க்கையில கொந்தளிப்புகள் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் குறைகிற ஆண்டா இருக்க போகிறது. நிறைய நேரத்துல ஒரேடியா தண்ணி நின்றுமா? இல்ல, 40 நாளா பொங்கி பொங்கி வந்தது. ஒரே நாள் இல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய படகு தரை தட்டி நிற்கும். உங்களுடைய படகு மலையில நிற்கும். உங்களுடைய படகிலிருந்து நீங்க ரிலீஸ் ஆவீர்கள். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அதை செய்ய போகிறார். அநேகருடைய படகு கொந்தளிப்பில் இருக்கிறது. அநேக குடும்பங்கள் தத்தளிப்பில் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இது தத்தளிப்பின் வெள்ளம் மாறி தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு எடுத்து ஆண்டவர் உன்னை தரை தட்டி நிக்க வைப்பாரு. ஒரு நிலையாக நிக்க வைப்பாரு. இந்த வருஷம் அநேகருடைய தத்தளிப்புகள் எல்லாம் மாறி அலைப்பாய்கிற அனுபவங்கள் மாறி உங்களை நிலையாய் நிக்க வைக்கும்படி கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. உங்களை நிலையாய் நிக்க வைக்க போகிறாரு. அலைச்சலை மாற்ற போகிறாரு. அநேகருடைய வேலை விஷயத்துல அலைச்சலை நிறுத்த போகிறார். குடும்பத்தினுடைய அலைச்சலை நிறுத்த போகிறார். உங்களை நிலை நிறுத்த போகிறார். ஏனென்றால் கர்த்தர் உங்களை நினைத்தருளினார். அதே ஆதியாகமத்துல 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தால், அது 29ஆம் வசனத்துல ஆபிரகாமை குறிச்சு சொல்லியிருக்கிறார். தேவன் ஆபிரகாமை நினைத்தருளினார். ஆபிரகாம நினைச்சு லோத்தை விடுதலையாக்கினார். லோத்துக்கு பிரச்சனை வந்துருச்சு. லோத்து சோதம் குமார பட்டணத்தில் இருக்கிறான். லோத்தை வெளியேற்றணும். ஆண்டவர் பாருங்க, லோத்துக்காக இல்ல, ஆபிரகாமை நினைத்தருளினார். லோத்தை விடுதலையாக்கினார். கர்த்தர் நினைத்தருளினால் நீங்க யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்காக விண்ணப்பம் பண்றீங்களோ அவர்களை ரிலீஸ் பண்ணுவார் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, 2024 வரைக்கும் யாருக்காகவாது பாரப்பட்டு நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா? யாருக்காகவாது போராடிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை நான் நினைச்சு லோத்தை நான் ரிலீஸ் பண்ணல, அதே மாதிரி நீ யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ உங்களை நினைத்ததுனால அவர்கள் ரிலீஸ் ஆவார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். விடுதலை இல்லாதவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுவார்கள். சுகம் இல்லாதவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். நீங்க யாருக்காக பாரப்படுகிறீர்களோ அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். காரணம், கர்த்தர் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். அவர் உங்களை நினைச்சா
அந்த இடத்துல விடுதலை நடக்க ஆரம்பிக்கும். அது கிலோமீட்டர்களுக்கு அப்பால நீங்க யுஎஸ்ல நினைச்சு ஜெபம் பண்ணா இந்தியால விடுதலை நடக்கும். இந்தியால இருந்து ஜெபம் பண்ணா யுஎஸ்ல விடுதலை நடக்கும். ஆண்டவர் விடுதலை கிடைக்கிறதுக்கு, விடுதலை கொடுப்பதற்கு அது நாடுகளோ, தூரங்களோ, காலங்களோ அதை தடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்துல இந்த 2025 அநேகருடைய விடுதலையின் ஆண்டாய் மாறுவதாக, அநேகர் ரட்சிக்கப்படுகிற ஆண்டாய் மாறுவதாக, அநேகர் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டாய் மாறுவதாக. காரணம், நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். நமக்கு நன்மை செய்யும்படி, நமக்கு நன்மை உண்டாகும்படி அவர் நினைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே, எனக்கு நன்மை உண்டாகும்படி, ஆண்டவர் நீர் தீர்மானம் எடுத்து விட்டீர் அல்லவா, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க விசுவாசிச்சால் தேவ மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சோ இந்த வசனத்தை சொல்றாரு. அதே சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு நன்மை உண்டாகிறதுக்கு அவர் சும்மா இல்ல, கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். உக்கிரமான வைராக்கியம் கொண்டிருக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண மனிதர்கள் வைராக்கியமா ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சா அதை தடுக்கலாம் முடியாது, செஞ்சே முடிப்பார்கள். ஒருத்தன் வைராக்கியமா ஒருத்தனை அடிக்கணும்னு நினைச்சா நீங்க தடுக்கலாம் முடியாது, அவன் செஞ்சே ஆகும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு வைராக்கியமாய் எத்தனையோ காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கான் அல்லவா. பிசாசு வைராக்கியமா இருந்து இத்தனை காரியங்களை பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஆண்டவருடைய வைராக்கியம் பிசாசோட தலையை நசுக்கினவர், பிசாசுக்கு முடிவு கட்டினவர். அவர் சொல்றாரு, ஏன் வைராக்கியத்தை பார்க்க போறீங்க இந்த நாட்கள்ல? அநேகர் சத்துருவின் போராட்டத்தை பார்த்திருப்பீங்க, அநேகர் சத்துருவால் வருகிற இடைஞ்சலை பார்த்திருப்பீங்க. சத்துரு உக்கிரமாய் போராடி இருப்பான், உக்கிரமாய் வைராக்கியமாய் இறங்கி இருப்பான், அநேக பாடுகளுக்குள்ள நீங்க போயிருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் வைராக்கியமாய் செயல்பட போகிறேன் உங்க வாழ்க்கையில. நான் வைராக்கியமாய் கிரியை செய்ய போறேன் குடும்பத்துல. நான் வைராக்கியமாய் கிரியை செய்ய போறேன் உன்னுடைய காரியங்களில. கர்த்தர் வைராக்கியமா இறங்கினார்னா அதை தடுக்கிறதுக்கு எந்த பிசாசாலையும் முடியாது, எந்த மனிதர்களாலையும் முடியாது, எந்த சூழ்நிலையாலையும் முடியாது. அவர் சூழ்நிலைகளை கடந்து செயல்படுகிறவர். அவர் மரித்தவனை உயிரோட வெளியே கொண்டு வந்தவர். அவர் காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவர். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைராகியமா இறங்கி கிரியை செய்ய போகிறார். அநேக குடும்பங்களுக்குள்ள ஆண்டவருடைய வைராக்கியத்தை பார்க்க போகிறீர்கள். ஆண்டவருடைய அந்த வைராக்கியமான காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்காய் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு நீங்க நன்மை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம், நன்மை செய்ய தீர்மானம் எடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அது சும்மா தீர்மானம் இல்ல, வைராக்கியமாய் நீர் செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்து முடிப்பார், அதை தடுக்க முடியாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்கு அருமையானவர்களே, 2025 உங்களுக்கான விடுதலைகளும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தேடி வருகிற ஆண்டாய் கர்த்தர் இதை மாற்றுவாராக. அவர் வைராக்கியமாய் நன்மை செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா? 12வது வசனத்தை வாசிங்க. விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். ஆமென். எல்லாம் அதோட வேலை செய்யும். விதைப்பு சமாதானமா இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிப்பார்கள். அப்படின்னா எல்லாம் அதோட வேலையை பர்ஃபெக்டா செய்யும்.
அப்படின்னா இன்னும் நம்ம தமிழ்ல சொல்லணும்னா, காரியங்கள் கைகூடி வரும். எல்லா காரியங்களும் கைகூடி வரும். எல்லாம் ஒரு விதை விதைக்கணும், அதுக்கு மழை பெய்யணும், பனி பெய்யணும், அது முளைக்கணும், அது திராட்சை செடியா மாறணும், அது கனி கொடுக்கணும். நிறைய ப்ராசஸ் இருக்குது இல்லையா? இதுல ஏதாவது ஒண்ணு ஸ்டாப் ஆனாலும் ஸ்டாப் ஆயிரும். ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடந்துச்சு. சிலது ஸ்டாப் ஆனதுனால எல்லாம் ஸ்டாப் ஆயி நிக்குது. சிலது டிலே ஆனதுனால எல்லாம் டிலேயா நிக்குது. ஆண்டவர் சொல்ற இந்த வருஷம் கைகூடி வர பண்ணுவார் ஆண்டவர். காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எல்லா ப்ராசஸும் சரியா நடக்க போகிறது. எல்லாம் சுமூகமாய் நடக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் செயல்படுவார். கர்த்தர் தன்னுடைய வைராக்கியத்தை காண்பிப்பார். கர்த்தர் தன் தீர்மானம் எடுத்ததின்படியே உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க இன்னைக்கு விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப பாருங்க, எல்லா காரியங்கள் கைகூடி வர பண்ண போகிறார். நமக்கு நன்மை உண்டாகும்படி அவர் நினைக்கிறார். சோ இந்த காரியங்கள் கைகூடி வரும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? வாசிங்க 13. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடன் கொள்ள கடவுது. என்ன பண்ண போறாரு? சம்பவிப்பது என்னவென்றால், நீங்க புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். இத ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல, அதுல நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் நினைக்கிறேன், அதுல என்ன சொல்லிருக்குதுன்னா, the symbol of curse transformed into the source of blessing. பிசாசு என்ன பண்ணிருக்கான்? சிம்பல் ஆஃப் கர்ஸ், நம்ம ஒரு சாபத்தின் அடையாளமாய், எப்ப பாரு பிரச்சனை, எப்ப பாரு வியாதி, எப்ப பாரு போராட்டம், ஒரு சாபத்தின் அடையாளமா இந்த உலகத்துல சித்தரிக்கிறான் நம்மள. எப்ப பாரு இவங்களுக்கு இதுதான். சில பிரச்சனைகளை போட்டு அதுல இருந்து வெளியே வர விடாதபடி சத்துரு நமக்கு ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கிறான். சிம்பல் ஆஃப் கர்ஸ். நம்ம சாபம் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், நம்மை நினைத்தருளி இருக்கிறார். என்னவா மாத்த போறாரா? சோர்ஸ் ஆஃப் பிளஸிங். அவங்களுக்கு முன்னாடி சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லா நிலைமையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஆண்டவர் தலைகீழா மாற்றுவார். உன் சூழ்நிலைகளை மாற்றுவார். நீ சாபம் அல்ல, நீ தனிமை அல்ல, நீ அனாதை அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ யாரும் இல்லாதவள் அல்ல. நமக்கு ஒருவர் இருக்கிறார், நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார், நமக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். அவர் தாமதித்தாலும் அவர் வருவார். இதோ இந்த புதிய வருடத்துல நமக்காக அவர் இறங்கி யுத்தம் பண்ண போகிறார். நமக்காக அவர் செயல்பட போகிறார். உங்களுக்காகவே அவர் இறங்கி செயல்படுகிறதான வருஷம் இது. உங்களுக்காகவே அவர் இறங்கி தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். சோர்ந்து போகாதீங்க, நீங்க தளர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுக்காய் மனதுருக்கத்தோடு செயல்பட போகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தளர்ந்து போகிற கைகளை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலை குறிச்சு பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, இவ்வளவு நாள் இப்படிதான், போன வருஷம் இப்படிதான் ஜெபம் பண்ணேன், அதுக்கு முந்தின வருஷம் இப்படிதான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, கேள்வி கேட்காதீங்க. இந்நாட்களில் உங்களுக்கு நன்மை உண்டாக செய்வார். இந்த நாட்கள் நம்முடைய ஆண்டவர் அவருடைய டைம்ல ஒர்க் பண்ற ஆண்டவர். அவருடைய டைம்ல தான் அவர் செயல்படுவார். கானா ஒரு கல்யாணத்துல அவருடைய டைம்ல தான் அற்புதம் செஞ்சாரு. லாசருடைய கல்லறைக்கு அவருடைய டைம்ல தான் வந்தாரு. அவருக்கு ஒரு வேலை இருக்கிறது. அவருடைய வேலை வரும்போது நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வருடம் அவருடைய டைம், இந்த வருடம் அவருடைய வேலை, இந்த வருடம் உங்களுக்கான வேலை, இந்த வருடம் உங்களுக்கான நேரம். அதை நீங்கள் பிடித்து சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நடந்து போனாரு. ஒரு பர்த்திமை குருடன் உட்கார்ந்து இருந்தான். அந்த வழியில அவர் நடந்து போகிறார். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், திஸ் இஸ் மை டைம், இதுதான் என்னுடைய சீசன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணினா இவர் கடந்து போய் விடுவார். அவன் கூப்பிட ஆரம்பிச்சான்,
தடை வந்தது. தடையை மீறி கத்த ஆரம்பித்தான். யார் காதுல விழுந்ததோ தெரியல. ஆனால் சரியாக இயேசுவினுடைய காதில் அது விழுந்தது. அவர் வந்தார். அவனுக்கு விடுதலை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை உனக்கு முன்பாய் கடந்து போகும்போது நீ அசால்ட்டா இருந்துராத. நீங்க சாதாரணமா அதை விட்டுறாதீங்க. பர்த்திமை குருடன் கதறி கூப்பிட்டது போல இன்றைக்கு கிளைம் பண்ணுங்க. அந்த ஆண்டவரே, இது எனக்கான வார்த்தை ஆண்டவரே, நான் அதை பெற்றுக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே, எனக்கான விடுதலை ஆண்டவரே, நீர் எனக்காக மனம் இறங்க போறதற்காக நன்றி ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க போராடுங்கள். நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அநேகருக்கு அவருடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார் இந்த ஆண்டுல. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார். பாருங்க, நமக்கு நன்மை உண்டாகும்படி அவர் நம்மை நினைக்கிறார். அப்படி நன்மை வரும்போது 6வது வசனம், சேனைகளின் கர்த்தர் அதனுடைய சொல்லுகிறது 8ஆம் என்னவென்றால், அது ம். இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமா இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமா இருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவருடைய பார்வைக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்றாரு. உங்களுக்கு தான் அது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கு. உங்களுக்கு தான், ஐயோ இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு அற்பமான காரியம். இது எனக்கு, நான் அசால்ட்டா அதை செஞ்சுட்டு போய்க்கொண்டே இருப்பேன். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. கர்த்தர் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்ற போகிறார். நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். விசுவாசம் இல்லாதபடி அவிசுவாசத்தோடு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு. வார்த்தைகளை சொல்லும் போது அதே நேரத்துல சில ஊழியத்துக்காகவும் ஆண்டவர் சில வார்த்தைகளை வச்சிருக்காரு. அதுல 20வது வசனத்துல, இன்னும் ஜனங்களும் அநேக பட்டணங்களில் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய அழைப்பை பெற்ற தரிசனம் பெற்றவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஜனங்கள் வருவார்கள், இன்னும் சிலர் வருவார்கள், இன்னும் இன்னும் இப்ப இருக்கிறவங்க அல்ல, இன்னும் வருவார்கள். நீங்க அதை கிளைம் பண்ணுங்க. இன்னும் ஆண்டவர் காரியங்களை செய்வார். 21வது வசனம், ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தேடி தீவிரித்து வருவார்கள். கர்த்தரிடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த நாட்கள்ல அநேகருடைய ஊழியத்துல ஒரு மாற்றத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் ஆத்தும அறுவடைகளை கொடுக்க போகிறார். 22வது வசனம், அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அநேக ஜனங்கள், பலத்த ஜாதிகள், கடினமானவர்கள், கரடு முரடானவர்கள் கர்த்தரை தேடும்படி வருவார்கள். கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவார்கள். நீங்க விசுவாசிங்க. யாருக்காகலாம் ஜெபம் பண்றீங்களோ கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் கொண்டு வருவார். அவர்கள் தேடி ஓடி வருவார்கள். நீங்க விசுவாசிங்க. 23வது வசனத்துல, அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலவிதமான பாஷைகளை பேசுகிறவர்கள், வேற பாஷைகளை பேசுகிற ஜனங்கள் உங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுவார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 2025ல உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை வெளிப்படுத்த போகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு வெளிப்பட போகிறார். இயேசுவின் சாயல் உங்களுக்குள்ள வெளிப்படும். கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிப்பார். அது மற்றவர்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணுவார்கள். அவர்கள் வந்து உங்களை பிடித்துக் கொள்ளுவார்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நான் உன்னோடு வரப்போகிறேன், நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன், நான் ஆலயத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை நடக்க போகிறது. எனக்கு அருமையானவர்களே, மனம் திரும்பாதவர்கள்,
இவங்க எல்லாம் மனம் திரும்புவார்களா, இவங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட வருவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருப்பீங்க இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, அவங்களெல்லாம் நான் கொண்டு வர போறேன் உள்ள. இது எனக்கு அற்பமான காரியம். உங்களுக்கு தான் அது பெரிய விஷயம். எனக்கு இது ரொம்ப அற்பமான காரியம். நான் அவர்களை கொண்டு வருவேன் என்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு நன்மை உண்டாகப் போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருடம் நன்மையை உண்டாக்கப் போகிறார். பயப்படாதேயுங்கள், பயப்படாதேயுங்கள். அதனுடைய 16வது வசனம். இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு நடக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் எப்போதுமே ஒரு பிரின்சிபல்ல மூவ் ஆகுற ஆண்டவர். அவர் சில ஒழுங்குகளை வைத்திருப்பார். அந்த ஒழுங்குகளுக்குள்ளதான் அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல வந்து பலிக்கும். அப்போ அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16. ஹalleluya. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயந்தீருங்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பெரிய காரியங்கள் எல்லாம் நான் பண்ணிடுறேன். பட் இது உங்களுக்குள்ள வர வேண்டும் என்றால், விபச்சாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத, கொலை பண்ணாத, திருடாத, பெரிய பெரிய பாவத்தை எல்லாம் அவர் சொல்லல. நம்மளும் அந்த பெரிய பெரியதான் பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனா இந்த சாதாரண விஷயத்துல நிறைய மிஸ் பண்றோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், மத்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். விடுதலை கொடுக்கணுமா, ரட்சிக்கணுமா, ஆசீர்வாதம் கொடுக்கணுமா, அது ஏன் வேலை. பட் நீங்க செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. அது என்ன? அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். கணவன் மனைவி கிட்ட உண்மையை பேசுங்க. மனைவி கணவன் கிட்ட உண்மையை பேசுங்க. பிள்ளைகள் பெற்றோர்கள் கிட்ட உண்மையை பேசுங்க. சகோதரர்களுக்குள்ள உண்மையை பேசுங்க. பொய் பேச வேண்டாம். இருதயத்துல என்ன இருக்குதோ அது வாயில பேசட்டும். காரணம், ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். நீங்க நியாய தீர்ப்பு பண்ணும்போது அல்லது ஒரு விஷயத்தை நீங்க டீல் பண்ணும்போது சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க செய்யுங்க. நீங்க பேசினா சமாதான கேடு வரக்கூடாது. நீங்க பேசினா அந்த இடத்துல பிரச்சனை வரக்கூடாது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர்கிட்ட பேசினேன்னா அங்க சமாதானம் வரணும். நான் சத்தியத்தை தான் பேசணும். நான் மறைச்சு வளைச்சு பேசக்கூடாது. நான் உண்மையா இருக்கணும். ஆண்டவர் இதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் பெரிய காரியத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. பெரிய காரியத்தை நான் செஞ்சிடறேன். இந்த வருஷம் நான் இறங்கி கிரியை செய்யறேன். ஆனா நீங்க செய்ய வேண்டியது உண்மையா இருங்க. சத்தியத்துக்காக நியாயம் தீருங்க. நீங்க அநியாயம் பண்ணிராதீங்க. சமாதானத்துக்கு ஏற்க நியாயம் தீருங்க என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வலியுறுத்துகிறார். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, ஏதாவது உண்மை இல்லாத காரியங்கள், ஏதாவது என் மூலமா பிரச்சனை, சமாதானக்கேடு ஏதாவது வருமானால், இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த விஷயத்துல நான் கிளியர் ஆகிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்கள். 17வது வசனம். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்துல தீங்கு நினைக்காதீங்க. அந்த ஐக்கியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். சகோதரத்துவத்தை ஆண்டவர் விரும்புகிறார். மத்தவங்களுக்கு விரோதமா இருதயத்துக்குள்ள நீங்க நினைக்காதீங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயத்துக்குள்ள இன்னொருத்தருக்கு விரோதமான யோசனைகளோ, சிந்தனைகளோ, காரியங்களோ ஏதாவது தாட் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அதை கிளியர் பண்ணுங்க. உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாய் சுத்தமா இருக்கட்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படும். பொய் ஆணையிடாதிருங்கள். உண்மையாய் ஆணையிடுங்கள். பொய்யான ஆணையிடக்கூடாது. சகோதரனுக்கு விரோதமாய், ஒரு சகோதரனுக்கு விரோதமா உங்களுக்கு தெரியல, தெரியாத விஷயத்த பேசாதீங்க. தெரிந்தால் பேசுங்கள். தெரியாத விஷயத்துல, அனுமானத்துல, யூகத்துல பேச வேண்டாம். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க சொல்லாதீங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம். சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிற விஷயம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது. அதுதான் நம்முடைய விடுதலைக்கு தடையா இருக்குது.
அதுதான் நான் உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தடையா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி நான் திரும்ப நினைச்சிருக்கிறேன். என்னை நன்மை செய்ய விடுங்க. ஏன்னா நன்மை செய்யறதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க. நீங்க சரி செய்ய வேண்டிய காரியத்தை சரி செய்யுங்கள். இந்த வருடம் ஆண்டவர் உங்களை திரும்ப நினைக்கிறார், திரும்ப உயிர்ப்பிக்கிறார், திரும்ப பலப்படுத்துகிறார், திரும்ப உற்சாகப்படுத்துகிறார், திரும்ப பூர்வ காலத்தில் இருந்தது போலவே திரும்ப ஸ்தாபிக்கிறார். ஆண்டவர் உங்களை எழுப்புவாராக. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்வதாக. அவருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிப்பதாக. அந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய சோர்வை மாற்றி தேவாலயத்தை கட்டி முடித்தார்கள் அல்லவா? அதுபோல இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களை எதற்காக வைத்திருக்கிறாரோ, என்ன பொறுப்புகளை உங்க கையில கொடுத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்கும்படி கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். நீ பயப்படாதே. கர்த்தருடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி அவர் உங்களை திடப்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, நடத்துவாராக, உற்சாகப்படுத்துவாராக, அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்துவாராக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டாரு. கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அப்படி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களில் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. ஆமென். ஹalleluya, ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமா இருந்தாலும் என் பார்வைக்கும் ஆச்சரியமா இருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தேன், நம்ம கூட இருக்க போறாரு. விலகாமலே நடத்தி வந்தேன், மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே நம் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஹalleluya. சகரியா 8:15 ஆண்டவர் நம்மோடு கூட பேசினது போல, இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி அவர் எப்படி திரும்ப 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 நினைக்கிறார், திரும்ப நினைக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யோவேல் 2:25 சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளான வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களுக்கும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. ஷபுரிதரி கலகர பாபா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை நீங்கள் துதிக்க போறீங்க. அல்லேலூயா. ரிபா ரித ரக்கலகர பாபா. ஓ அல்லேலூயா. ப்ராஃபட்டிக்கலாக ஓ அல்லேலூயா. இங்க ஜாயின் பண்ணியிருக்க விசேஷமா இன்னைக்கு இந்த மீட்டிங்ல அழைக்கப்பட்டவர்கள் அநேகருங்க. நான் பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஏகப்பட்ட பேருக்கு மெசேஜ் அனுப்புவேன். ஓகே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆனா இந்த மீட்டிங்க்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிற உங்களோடு கூட உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்த்துருக்காங்க. சில பேர் கண்ணீர் வடிச்சிருக்கீங்க ஒரு சில காரியத்திற்காக. ஆண்டவர் சொல்றாரு, அதை அவர் துருத்தியில சேமித்து வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அதற்கு ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுப்பதற்காக, அது திரும்ப உங்களுக்கு அளிப்பதற்காக. அதை துருத்தியில உங்களுடைய கண்ணீர் வீணாக போகாதுங்க. உங்களுடைய கண்ணீர் வீணாக போகாது. உங்க பிள்ளைகளை குறித்த கண்ணீராக இருக்கட்டும், உங்க கணவனையோ இல்லை உங்க மனைவியோ இல்லை உங்களுடைய வாழ்க்கையை குறித்து இருக்கக்கூடிய கண்ணீரை, ஓகே, நீங்க கண்ணீர் சிந்திருப்பீங்களா? அவருடைய பிரசனத்துக்குள்ளாக
அதை ஆண்டவர் கண்டிருக்காருங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்கிறவங்களா இருக்காங்க. நம்மளை இருந்து ஆண்டவர் நினைத்திருக்கிறார். நம்மளுடைய கொந்தளிப்பு எல்லாவற்றையும், எதெல்லாம் கொந்தளிச்சதோ அது எல்லாவற்றையும் நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. ஓகே, நீயும் உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்து, அதாவது மனைவிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாரு, பேழைக்குள்ள பிரவேசியுங்கள். பிரவேசியுங்கள். இந்த வருஷத்துலங்க அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நம்ம பிரவேசித்து கொண்டே இருக்கணுங்க. அவங்களை தங்கி கொண்டே இருக்கணுங்க. என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியத்தை நம்மளால வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிட முடியும். உதாரணத்துக்கு, கொலை செய்யக்கூடாது, ஆமா நம்ம கொலை செய்ய மாட்டோம். விபச்சாரம் செய்யக்கூடாது, ஆமா நம்ம விபச்சாரம் செய்ய மாட்டோம். ஓகே, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமா இருப்போம்னு வச்சுப்போம். ஆனா சின்ன சின்ன காரியம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆண்டவர் அழகா சொன்னார்ல, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேகத்துல அதிபதியா வைப்பேன், உன்னை அநேகத்துல அதிபதியா வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ரொம்ப கவனமாங்க நம்ம பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். நம்ம வந்து உண்மையை பேசுறவங்களாக இருக்கணுமா, உண்மையை பேசுறாங்க. எனக்கும் என் மனைவிக்கும் நாங்கள் வந்து ஒரு சில ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ஒரு சில காரியத்தை பேசிக்கொண்டு இருந்தோம். அதை அப்படியே ஆண்டவர்னால எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கார். நான் விசுவாசிக்கிறேன், நீ நான் பேசுறத சொல்றேன், அது போல அநேக பேர் உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்காரு, உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து கொண்டிருக்காங்க. இந்த கன்ஃபர்மேஷன் அப்படி பிடிச்சிட்டு ஏதோ இந்த வருஷத்து முதல்ல நான் வந்து நான் தொடக்கத்தில் பிடிச்சிட்டேன். நம்ம இப்போ ஒரு ப்ரேயர் பண்ண போறோம். என்ன தெரியுமா, இந்த வருஷத்து முதல்ல இப்ப இருக்க அந்த உற்சாகம் இருக்குல்ல, இப்ப இருக்க அந்த அபிஷேகம் இருக்குல்ல, இப்ப இருக்க அந்த 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 ஒரு புத்துணர்ச்சி இருக்குல்ல, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்குல்ல, that needs to actually carry forward for all the 2025, for all the days of the 2025 we need to carry forward. அது ஏதோ சும்மா ஜஸ்ட் லைக் நடக்குது இல்ல, நம்ம ஆண்டவரோட கூட இட்ஸ் இன் ப்ராக்ரஸ். ஓகே, இன் ப்ராக்ரஸ்ல நம்ம போனோம், உள்ள போனோம், பிரவேசித்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போயிட்டு வச்சுக்கோங்களேன், எப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போச்சோ அது போல நமக்குள்ளாக இருக்க காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் நம்ம பார்த்து வச்சுக்கோங்களேன், ஆண்டவருக்குள்ளாக ஒரு புது ஒரு புது பலத்தோடு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்யறதுக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தருவாங்க. ஒரு ஃப்ரெஷ், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், அதை நம்ம கேரி பண்ணிட்டே இருக்கணுங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், உங்களோட கூட பேசி கொண்டிருக்கார். இணைந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஓகே அவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற காரியத்தை, இந்த வருடத்தில் செய்ய போகிற காரியத்தை திட்டவும் தெளிவாக பேசிக்கொண்டிருக்க நான் விசுவாசிக்கிறேங்க. அல்லேலூயா. இந்த மீட்டிங்கை விசேஷமாக இந்த வார்த்தையை குறித்து உங்ககிட்ட ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு உங்களுக்கு பகிரணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ பகிருங்க. அப்படி இல்லையா, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அது ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நான் பாஸ்டர்கிட்டையும் பகிர்ந்து கொள்வேன். ஓகே, எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த 2025 ஒரு வித்தியாசமாக ஏதோ நம்ம வந்து டெய்லி ஒவ்வொரு வாரமும் வரோம் அப்படி இல்லை. ஓகே, ஒரு குடும்பமாக ஒரு பேழைக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு அந்த அனுபவத்தோடுங்க. நம்மளை பார்த்து உலகம் எப்படி சொல்லும், பைத்தியக்காரன் சொல்லும். அப்படி சொல்லுச்சு அப்படின்னா அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஓகே, நோவா குறிச்சு அப்படிதான் சொன்னாங்க, நோவா குறிச்சு அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அவன் தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் அவன் செஞ்சாங்க. தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் அவன் செஞ்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ப்ரே பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து ஆண்டி நீங்க வந்து பேசலாம் ஆண்டி. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போறோம், நம்ம கண்களை மூடி நம்ம இருக்கிற இடத்துல. ஹல்லேலூயா. ஷபுரிதா ரிபுரிதா ரிக்கலகரபுரிதா ரிக்கலகரவாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. அப்பா, கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா, விசேஷமாக நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் கர்த்தராஜா. நீங்கள் எங்களுக்கு கட்டளையாக சொன்ன காரியங்கள் ராஜா, அப்பா நாங்கள் கடைபிடிக்கும்படி ராஜா எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. இந்த 2025 கர்த்தராஜா நீங்க திரும்ப அழிப்பேன்னு சொன்ன காரியத்தை ராஜா, அப்பா விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீங்க சொல்லிருக்கீங்க ராஜா. அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தராஜா. விசுவாசிக்கிறவளே அப்பா பாக்கியவதி நீங்க சொன்னீங்களே கர்த்தராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா கர்த்தராஜா, ஓ அல்லேலூயா. அப்பா கர்த்தராஜா, ஓ அப்பா கர்த்தராஜா, ஓ நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்ன தேவன் கர்த்தராஜா. ஆமாப்பா, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் சொன்னீங்க ராஜா. சத்தியத்தை பேசுறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு அப்பா கிருபை கொடுங்க ராஜா. நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் விசேஷமாக ராஜா. அப்பா நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ராஜா, பாஸ்டருக்காக, அவருடைய சபைக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அப்பா அவர் இருக்கிற இடத்துல மட்டும் இல்ல, தேசங்கள்ல அநேக தேசங்கள் இருக்க ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக திருப்பக்கூடிய ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்குள்ளாக நிலைத்து நிற்கும்படியாக, திருப்ப மட்டும் செய்யல, எப்படி ஆண்டவருக்குள்ளாக நிலைத்து நிற்கும்படியாக,
அவர்கள் இதை சீஷர்களாக ஆக்கும்படியாக. அல்லேலூயா. அப்பா, ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை ராஜா அப்பா பாஸ்டர் மீதும் கர்த்தர் ராஜா, அவருடைய அப்பா சபையின் மீது நீங்க வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தணும் கர்த்தர் ராஜா. சபை பழுகி பெருகட்டும் கர்த்தர் ராஜா. அப்பா, எந்த ஜாதிகளிடத்தும் செய்யப்படாத ஒரு அதிசயமான காரியத்தை நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்தணும் கர்த்தர் ராஜா. இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தை நீங்க ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்தணும் கர்த்தர் ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. விசேஷமாக ராஜா அப்பா, நாங்கள் ஒரு விஷயாக ராஜா அப்பா, இங்க இணைந்திருக்க ஒவ்வொருக்காகவும் அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு அப்பா நீங்க பேசின அந்த வார்த்தைகள் ஆமென்றும் ஆமென்றும் அவங்க வார்த்தையில் அப்பா நடக்க போவதற்காகவும் இந்த வருகிற நாட்கள்ல கர்த்தர் ராஜா விசேஷித்தமாக ராஜா இந்த சனிக்கிழமையில இருந்து ராஜா வருகிற சனிக்கிழமைக்குள்ளாக ராஜா அப்பா நீங்கள் திட்டமும் தெளிவுமாக பேச போவதற்காகவும், சில பேருக்கு நீங்க விஷன் கொடுக்க போவதற்காகவும், ஒரு அதிசயமாக அப்பா நீங்க நடத்த போவதற்காகவும், ஆச்சரியமாக நீங்க நடத்த போவதற்காக ராஜா உமக்கு நன்றி செலுத்துறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துறோம். மீட்பு ரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லோரும் ஒன்றிணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹalleluya ஹalleluya. praise the lord praise the lord. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு செகண்ட். ஹalleluya.